ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலபுருஷனின் யோகங்களை காட்டக்கூடிய சிவபெருமான் கருணாமூர்த்தி நீலகண்டன் என்ற பெயர் நாமம் கொண்ட சிவபெருமான். எல்லாருக்கும் தெரியும் நீலகண்டன் என்ற திருநாமம் எதனால் வந்துச்சுன்னு. இங்கே செஞ்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோவில் ஸ்ரீ அருள்மிகு மங்களாம்பிகை தாயார் உடனமர் ஆலகால ஈஸ்வரர். திருநாமம் பாருங்க, ஆலகால ஈஸ்வரர். முதல்ல இப்போ அபிஷேகத்தையும் அம்பாலையும் தரிசனம் பண்ண பின்னாடி கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். प्रभुं प्राणनादं विभुं विश्वनादं जगन्नाथनाथं सदानन्दवाजं भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गलेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गै विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषातरन्दम् अनाहयपारं महामोहपारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे तदातो निवासं महा अट्टकासं महापापनासं सदा सुप्रकाशं गिरीशं गणेशं महेशं सुरेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे. இந்த கோவில் குறைந்தது சுமார் 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூர்த்தியை பற்றியும் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ அழகு, நேத்திரம், நேர்த்தி, சிற்ப வேலைப்பாடு, அருள் சக்தி, ஞான ரூபம் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். இங்கே விநாயக பெருமான் ரொம்ப அற்புதமாக சேவை சாதிக்கிறார். கணபதி, கணங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி ரொம்ப ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய மூர்த்தியாக இந்த இடத்துல கன்னி மூலையில் எழுந்தருளி இருக்கிறார். जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम् யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம் அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும் जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும்
வைக்கும் பிள்ளையார். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே, இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே, ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா. எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. இந்த கோவிலின் சிறப்பு, இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, மாசி மகத்தன்னைக்கு அந்த மங்களாம்பிகை தாயாரினுடைய அருளை பார்க்கணுங்க. வாய்ப்பு இருந்தால் போய் சந்திங்க. அந்த மங்களாம்பிகையினுடைய மாசி மகத்தில் அந்த அன்னையின் முகத்தை பார்க்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். அவ்வளோ அருமையான ஒரு அன்னையின் அருட்பிரசாதம் ஒளி வடிவமாக இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி நீங்கள் அந்த சுமார் 800 வருஷம் சுமார் 1000 வருஷம் இதை எப்படி சொல்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இங்கே ஸ்தல விருட்சம் வில்வமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்சிணாமூர்த்தி ஒரு கோயிலில் இருக்கிறத பார்த்தாலே இந்த கோயிலோட வயசை கரெக்டாக சொல்லலாம். ஏன்னா தட்சிணாமூர்த்தி காலத்துக்கு ஏற்ற அப்படி அப்படியே மாறிட்டு குருங்கிற கிரகம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால வடிவமைப்பில் அமைந்துள்ளது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்திக்கு நேர் பின்னாடி 5 தலை நாகம் இருப்பது போன்ற வடிவமைப்பு. இதெல்லாம் சுமார் 2000. இதெல்லாம் கோவிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜீவன் இருக்கக்கூடிய இடம்னு பேர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிடும்போது சுவாமிக்கு நேராக நின்று கும்பிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சாமிக்கு இப்படி வடக்கு பார்த்து, அதுலேயும் இப்போ ஒரு ரகசியம், சிறிய இடைவேளைக்கு பின்பு சிவன் கோயிலில் எப்படி சாமி கும்பிடணும் அதை சொல்லிடுறாங்க. இப்போது நிறைய சிவன் கோயில் பார்த்துருக்கோம். இதுலலாம் நம்ம இந்த ரகசியத்தை சொல்லலை, சிவரகசியம். சிவன் இருக்கார், லிங்கம் இருக்கு இல்லையா, ஆவுடை நீங்கள் பார்க்குற இடமா இருக்கணும். அதாவது வடக்கு பார்த்த மாதிரி. இப்போ நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, நேராக பார்க்கும்பொழுது ஆவுடை உங்கள் கண்களை படுற மாதிரி இருக்கும். ஆனால் கோவிலுக்கு சில விதிமுறைகளுக்காக பெண்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பக்கம் வச்சுருப்பாங்க, ஆவுடை தெரியாது. அந்த ஆவுடை தெரிந்து வணங்குவதால் சிவகடாட்சம் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான செய்தி. நோய் நிவர்த்தி, பெரிய நோய்கள் எல்லாம் நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கோம், எங்களால் வந்து சரியாக்க முடியல அப்படின்னு பார்த்தா, லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆறுக்குடையவன் வழுக்கக்கூடாது, அப்படியெல்லாம் வலுத்திருந்தால் இந்த நோய் நிவாரண பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு மங்களாம்பிகை தாயாரை மாசி அன்று, மாசி மகத்தன்று அந்த அம்மா மேலே சந்திரன் நேராக காட்சி விழுகுது. சந்திரன் என்பது மனோகாரகன். அந்த மனோகாரகனினுடைய சந்திரன் ஒளி அன்னையின் மீது பட்டு அந்த நாளில் மங்களாம்பிகை தாயாரை மாசி மகத்தில் தரிசனம் செய்தால் நோய் நிவாரணம், மனநோய் நிவாரணம் நிவர்த்தியாகுது. அது பெரிய விஷயங்க. உலகத்திலேயே பெரிய வியாதி மனவியாதி. மனவியாதி வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மேலே மனவியாதி. ஒருத்தருக்கு பணத்து மேலே இருக்கலாம், ஒருத்தருக்கு மனுஷங்க மேலே இருக்கலாம், ஒருத்தருக்கு செய்யும் செயல் மேலே இருக்கலாம். ஆனால் மனோவியாதி சரியாகணுங்கிற நினைக்கிறவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக, சந்திரனை நன்றாக வழிபடக்கூடியவர்களாக,
12 திருநாமங்களில் ஒரு நாமத்தை சொல்லக்கூடிய பலவானாக இங்கே அன்னை மாசி மகத்தன்று சந்திரன் அன்னையினுடைய திருமுகத்தில் காட்சி தருகிறான். அதனால் உங்களுக்கு அந்த வியாதி குணமாகிறதுக்கான ஒரு நல்ல தலம். நீங்கள் மங்களாம்பிகை தாயாரை பார்க்கறதுனால மனசு சரியாகும். மனசு சரியாயிட்டா எல்லாமே சரியாயிடும். அழகாக சொல்லியிருக்காங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்பேற்பட்ட வாசகம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே மனம் ஏன்னா அன்னை ரூபம், சக்தி ரூபம். இங்கே அன்னை சந்திரன் வந்து நேரடி தரிசனம். அதனால் நீங்கள் வந்து மாசி மகத்தன்று போகிறது விசேஷம். இங்கு மிகவும் சிறப்பாக நடக்கப்படும் பூஜைகள் பிரதோஷ கால பூஜையும், காலபைரவர்க்கான அஷ்டமி பூஜையும் மற்றும் எல்லா விசேஷங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் சித்ரா பௌர்ணமி மற்றும் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், மகா சிவராத்திரி, மாசி மகம். இந்த கோவிலில் என்ன சிறப்பு அது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, மாசி மகத்தன்னைக்கு மங்களாம்பியை வந்து நேரடியாக சந்திரன் பார்க்குறது மாதிரி ஒரு தோற்றம். இந்த கோவிலில் 4 என்று சொல்லக்கூடிய அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க எல்லாருமே இங்கே சேவை சாதிக்கிறார்கள். இந்த கோவிலில் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரு வினாடி உங்களுக்கு தரேன், கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது. பத்மாசனத்தில் சிவன் அமர்ந்திருக்கிறார். எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? இந்த கோவிலில் பத்மாசனத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் நீலகண்டேஸ்வரர், இரண்டு ஒன்று தான். அதாவது நீலகண்டம் அப்படின்னா விஷத்தை தாங்கிய விடமுண்ட கண்டன் அப்படின்னு பேர். விடம்னா விஷம், விஷம்னா சான்ஸ்கிரிட், விடம்னா தமிழ். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படிலாம் வரும். அந்த மாதிரி விஷத்தை கண்டத்தில் அடக்கிய அந்த சிவபெருமான் இந்த இடத்துல பத்மாசன கோலத்தில் காட்சி தருகிறார். भज विश्वनाथं विश्वम्बरं, भज विश्वनाथं विश्वम्बरं, गंगाधरं दिगंबरं वरं, गंगाधरं दिगंबरं वरं, भज विश्वनाथं विश्वम्बरं, भज विश्वनाथं विश्वम्बरं, डमडमित ढमडमित कृत डमरुनादं, डमडमित ढमडमित कृत डमरुनादं, तक तकिट नादं मृदङ्गं, झन झनन झन झनन कृत मुखरिनादं, झन झनन झन झनन कृत मुखरिनादं, पनि सरि परिम पमरि वरवेद घोषं, पनि सरि परिम पमरि वरवेद घोषं. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த நாகம் இங்கே இருந்துக்கிட்டு இப்போட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதனால் இங்கே எங்கள் கிராமத்து மக்களுக்கு யாருக்கும் இது வரைக்கும் எந்த விதமான தீங்கு நேர்ந்ததாக கிடையாது. அது சிறப்பாக இந்த கோவிலில் இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோவில் சுற்றி உள்ள மக்கள் யாருக்குமே அந்த நாகம் விஷச்சந்துக்களால் எந்த விதமான தீங்குமே இப்போ யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது. அடுத்து இந்த சிவனை வணங்கி வேண்டி கேட்ட வரங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நிவர்த்தி ஆகுது. அவரெல்லாம் நிறைய இங்கே அதனுடைய பலனை பரிகாரமாக செய்துக்கிட்டு போகிறாங்க. உலகத்தின் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையில் சிவபெருமான் அண்ணாமலையாராக காட்சி தருகிறார். இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, நந்தியம்பெருமான் திருவண்ணாமலையை பார்த்த மாதிரி திரும்பியிருப்பார். அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை சிவனை பார்த்த மாதிரி திரும்பியிருப்பார். இது ஒரு அற்புதமாக இல்லையா? உலகத்தின் இதயம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில்
இங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவான் அங்கே திரும்பி இருக்கு. இது ஒரு விசேஷம். ஓம் நம சிவாய. 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 இப்போ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இடர்களை நீக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு ஆலகாலேஸ்வரர் அவருடைய அருளையும் அருள்மிகு மங்களாம்பிகை தாயாரினுடைய அருளையும் பெற்று மகிழ்ந்தோம். இப்போ இந்த கோவிலுக்கு போவதற்கான வழித்தடம் சென்னையிலிருந்து போறதுன்னா சென்னை, திண்டிவனம், செஞ்சியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர், அவ்வளோதான், ரொம்ப பக்கம். செஞ்சியிலிருந்து 6 கிலோமீட்டர் பஸ் வசதியெல்லாம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி கிடைக்குங்க. தேடுற நிம்மதி கிடைக்கும். நிம்மதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஸ்ரீ அருள்மிகு மங்களாம்பிகை தாயார் உடனமர் ஸ்ரீ ஆலகாலேஸ்வரர் அவரை தரிசனம் செய்து இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் காரிய சித்திக்கு அனுகிரகமும் வேண்டி பெற்றோம். साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, सदा शिव. साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, सदा शिव. अद्भुत विग्रह अमरयधीश्वर, अगणित गुणगण अमृत शिव, आनन्दामृत आश्रित रक्षक, आत्मानन्द महेश शिव. इंदुकलाधर इन्द्रादिप्रिय, सुन्दर रूप सुरेश शिव, ईश सुरेश महेश जनप्रिय, केशव सेवित कीर्ति शिव. पुरगाधिप्रिय भूषण शङ्कर, नखर विनाश नटेश शिव, ऊर्जित दानव नाश परात्पर, आर्जित पाप विनाश शिव. ऋग्वेद श्रुति मौलि विभूषण, अर्क चन्द्राग्नि त्रिनेत्र शिव, रूपमनादि प्रपञ्च विलक्षण, ताप निवारण तत्व शिव. लिंग स्वरूप सबेश बुध प्रिय, मंगलमूर्ति महेश शिव, लूताधीश्वर रूप प्रिय शिव, वेदांत प्रिय वेद्य शिव. साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, साम्ब सदा शिव, सदा शिव.
महेश जगप्रिय भोगादिप्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित चिन्मय चिद्गण सच्चिदानन्द महेश शिव ओंकाराधिप उरग विभूषण ह्रींकार प्रिय ईश शिव हौरसलालित हन्तकनाशन गौरी समेत गिरीश शिव अंबरवास चिदंबर नायक तुम्बुरु नारद सेव्य शिव आहार प्रिय आदिगिरीश्वर योगादि प्रिय पूर्ण शिव कमलाक्षार्चित कैलास प्रिय करुणासागर कांत शिव खड्गशूल मृगठंक धनुर्धर विक्रम रूप विश्वेश शिव गंगा गिरिजा वल्लभ गुणहित शंकर सर्व सुरेश शिव कातक पंचन पातक नाशन गौरी समेत गिरीश शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव 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 सदा शिव साम्ब सदा शिव